श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று உய்ந்தவரான கோரநாராயண ஜீயர் சுவாமிகள் அருளிச் செய்த பலன் தரும் துதிகள் என்பதான ஒரு வைபவத்திலே இந்த சுதர்சன சதகம் என்பதான ஒரு விஷயத்தை இங்கே நமக்கெல்லாம் அருளிச் செய்து கொண்டிருக்கிறார். இது நடந்த இடம் சாக்ஷாத் திருவரங்கம். பெரிய பெருமாளுடைய திருவழிவாரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானாரும் அவருடைய திருமுடியிலே பார்க்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரும் இருந்து இந்த தோத்திரங்களை எல்லாம் நமக்கும் அருளிச் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். நாமெல்லாமும் நற்பயன்கள் பெற வேண்டும் என்பதான ஒரு பாக்கியத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். இன்றைய தினமானது இந்த ஸ்தோத்திரமானது நம்முடைய முன்னாடி சொன்னோம், கர்மனா செய்த பாபங்கள் நம்மை விட்டு தீர வேண்டும். மனதினால் செய்யக்கூடிய பாபம் இது மிகப்பெரியதான ஒரு தோஷம் என்று சொல்வார். யாருமே அவன் நல்ல விதமாக அவன் மனுஷனே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவனை ஏதோ ஒரு விஷயமாக நாம் மனதினால் தூஷித்திருப்போம். அது தூஷிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாபங்கள் நம்மை விட்டு நீங்கட்டும் என்பதைத்தான் இந்த தோத்திரத்திலே பிரார்த்தனை செய்கிறார் என்று சொல்கிறார். இது யாருக்காக பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால், சுதர்சன பகவானுடைய திருவருள் கூரநாராயண ஜீயருக்கு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதமான பிரார்த்தனை. அவருடைய ஆச்சாரியனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதான ஒரு துதி. ஆனால் அந்த காரணத்தை கொண்டு நமக்கெல்லாம் பின்னாலால் வரக்கூடியதான நமக்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பிரார்த்தனையை சேர்கிறாராம். தக்தானம் தானவானாம் சபசிதனஜயைஹிம் அஸ்திபிஸ் சர்வசுப்ராம் பிருத்வீம் கிருத்வா விபூயோ நவருதிர் ஜடி கௌதுகம் கௌணபேப்யஹ குர்வாணம் பாஷ்பபூரைஹிம் குச்சதடகுசுர்ணக்ஷாலனைஸ்தத்வதூனாம் பாபம் பாபச்யமானம் சமயது பவதாம் சஸ்திரராஜஸ்ய தேஜஹ. இந்த இடத்துல சுதர்சன பகவானுக்கு ஒரு அபூர்வமான பெயர் கொடுக்கிறார், சஸ்திரராஜஸ்ய தேஜஹ. எம்பெருமானுடைய ஆயுதங்களிலே அஸ்திரம் என்றும் சஸ்திரம் என்றும் இரண்டு உண்டு. இந்த அஸ்திரம் என்பது எல்லாம் உள்ளுக்குள் சரீரத்தின் உள்ளே எதிரிகளுடைய சரீரத்தின் உள்ளே புகுந்து அவர்களை குத்தி கிழித்து அவர்களை மாளச் செய்யக்கூடியது அஸ்திரம் என்று பெயர். சஸ்திரம் என்றால் வெளிப்புண்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு ரணகாயங்கள் ஏற்படுத்தி அவர்களை மாளச் செய்வது என்பது சஸ்திரம் என்று பெயர். ஆக இரண்டுக்குமே அதிநாயகன் யார் என்று கேட்டால் சாக்ஷாத் இந்த சுதர்சன பகவான் தான். அப்படியாக சத்ரராஜனாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் உங்களுடைய மனதினால் ஏற்படக்கூடிய பாபங்களை எல்லாம் நீக்கி உங்களை நல்வாழ்வு பெறச் செய்யட்டும் என்பதை துதியல்தான் இங்கே பலனாக சொல்கிறார்னு சொல்கிறார். தக்தானாம் தானவானாம் சபசித நிச்சயைஹி. தானவர்கள் என்று சொன்னால் சத்ருக்கள், எதிரிகள், ராட்சசர்கள் என்று பெயர். அவர்களை எப்படி குத்தி கிழிப்பதற்கு ஒரு விதமான ஆயுதங்களும் அவர்களை அடித்து நொறுக்குவதற்கு எப்படியான ஆயுதங்கள் எல்லாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டதோ அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய கிளேசங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பாபங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி நீங்கள் நல்வாழ்வு பெறுவீர்களாக என்று நமக்காக இங்கே பிரார்த்திக்கிறார்னு சொல்றார். தக்தானம் தானவானாம் சபசிதினச்சையஸ்திபிஸ் சர்வசுப்ராம் பிருத்வீம் கிருத்வோபி பூயோ நவருதிர்ஜரி கௌதுகம் கௌணபேப்யஹ குர்வாணம் பாஷ்பபூரை குச்சதடகுசுர்ணக்ஷாலனைஸ்தத்வதூனாம் பாபம் பாபச்யமானம் சமயது பவதாம் சஸ்திரராஜஸ்ய தேஜஹ. அவனுடைய ஒளியினாலே பாபம் பாபச்சியமானம் பச்சியமானம் நன்றாக அந்த இது விலகி உங்களை விட்டு மன இருளானது மன பாபமானது உங்களை விட்டு விலகி
நீங்கள் சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே பொசுக்கப்பட்ட அசுரர்களுடைய பஸ்மத்தினுடைய சேர்ந்து இங்கே சகலவிதமான பாபங்கள் எல்லாம் அந்த பஸ்மாசுரன் போன்றவர்கள் எல்லாம் எப்படி விலகி நின்றார்களோ, உலகம் எப்படி நன்மை பெற்றதோ, அதைப்போல் உங்களுடைய மன இருளானது நீங்கி நீங்களும் சகல சௌபாகியங்களையும் பெறுவீர்களாக என்று மங்களாசாசனம் செய்தருள்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.